வெல்கம் குக்கிங் ப்ளஸ் ரங்கோலி சேனல். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி காய்ச்சி எடுத்துக்கணும். பால் காஞ்சதுக்கப்புறம் மீடியம் தீயில் வச்சு ஒரு 5 நிமிஷம் காய்ச்சலாம். பால் பொங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் கார்ன்ஃப்ளோர் வீட்டில் இருக்கிற சின்ன ஸ்பூனில் 1 லிட்டருக்கு 6 ஸ்பூன் போடலாம். ஆறு ஸ்பூன் இது மாதிரி வீட்டில் இருக்கிற ஸ்பூனில் சின்ன ஸ்பூனில் 6 ஸ்பூன் போட்டு இதில் ஆறின பால் ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும். இந்த அளவு கரைச்சி வச்சுக்கணும். கார்ன்ஃப்ளவர் காஞ்ச பாலில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர் இதில் ஊற்றி கிண்டி விடணும். கிண்டி விட்டு அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த அளவு இருக்கும்போது கொதிக்கும்போது நம்ம 250 கிராம் கப்பில் 1 கப்பு சர்க்கரை சேர்க்கணும். சேர்த்து கிண்டி விடணும். தொடர்ந்து அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கினே இருக்கும். இதில் ஒரு பிஞ்சு சால்ட் போடணும். டாட்டா சால்ட் ரொம்ப கம்மியாக, ஒரு விரலில் பிடிக்கிற அளவுக்கு ரொம்ப கம்மியாக போடணும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஐஸ்கிரீம் எசன்ஸ் சேர்த்துக்கணும். சேர்த்து கிண்டணும். இதை அப்படியே ஆற விடணும். ஆறின உடனே இதில் 80 கிராம் கப்பில் 1 கப்பு கோகோ பவுட்ரு சேர்க்கணும். கோகோ பவுட்ரு போட்டு கலந்து விடணும். இதில் 100 கிராம் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கணும். சேர்த்து கலந்து விடணும். ஓரளவு ஆறின பிறகு தான் போட்டு கலக்கணும். கலந்ததை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கலக்கணும்.
இதை பீட்டரை உண்டில் வச்சு பீட் பண்ணணும். இந்த அளவு க்ரீம் பந்து வர வரைக்கும் அடிக்கணும். பீட் பண்ணிவிட்டு இந்த அளவு க்ரீம் பதம் வந்தோடனே இதை எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடணும். ஃப்ரீசரில் ஐஸ் வைக்கிற இடத்த வைக்கணும். ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு மூடி, தட்டு போட்டு மூடி வைக்கணும். ஒரு 8 மணி நேரம் வைக்கலாம். நைட்டில் வைக்கிற வந்தால் ஓவர் நைட்டு வச்சு காலையிலேருந்து பார்க்கலாம். இது மாதிரி கவர் பண்ணி ஃப்ரீசரில் வைக்கணும். 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். 8 மணி நேரம் கழித்து எடுத்தோம்னா இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம பீட்டரில் ஒன்றில் வச்சு மீண்டும் பீட் பண்ணணும். செகண்ட் தடவை பீட் பண்ணிவிட்டு மீண்டும் ஃப்ரீசரில் ஒரு 5 மணி நேரம் வைக்கணும். ஃப்ரீசரில் மேக்ஸிமமில் வச்சுருங்க. மேக்ஸிமம் வச்சுட்டு ஒரு 5 மணி நேரம் வைக்கணும். இதை பாருங்கள், சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. சாக்லேட் ஐஸ்கிரீம் மேலே பாதாம் துருவி போட்டிருக்கேன். நீங்களும் இது மாதிரி சாக்லேட் ஐஸ்கிரீம் வீட்டில் செய்து உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.